யாருக்கு இன்னமும் ஞாபகம் ஆனா இங்க இருக்குது ரஹாஸ். எங்க பல்லவசை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓங்கலா ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்க பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சிருந்தாங்க. மதுரையோட பல்லவாஸ் மதுரை சோழ நாட்டோட ரொம்ப குட்டி. இல்ல மதுரை தான் சோழ நாட்டோட ரொம்ப குட்டி. அதுவே பாண்டிய நாடோட பெரிய நாடுனா அதுங்க பல்லவாஸ். நீங்க பல காலத்து இந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க பல்லவாஸோட ராஜ்யம் இவ்வளோ பெருசா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பல்லவாசை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம அங்கேயும் கொஞ்சம் சொல்ல போறோம். அதுக்கு என்ன சொல்றது, தஞ்சாவூர் பெரிய கோயில், மதுரை, இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பல்லவாஸ் பத்தி நம்ம என்ன சொன்னோம்? பல்லவாசை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களால முடிஞ்சிருந்தா பாண்டிய நாடையும் சோழ நாடையும் சேர்த்தே வென்றிருக்க முடியும். ஆனா உங்க பல்ல இப்பெல்லாம் பஞ்ச பாண்டவா ரகா நாங்க இருக்குது. சோழ நாடு தான் இங்க எந்த செலவும் இல்லவே இல்லை. பாருங்க, ஒரு ரகாதையும் ஒரு செலவு இல்லை. ஆனா அங்க பொற்று பேசுறதை தவிர எல்லாமே இல்லை. அதனால காரணம் யாரு? சோழம். ஓகே, நான் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இங்க பிளாக்கை முடிச்சிடுறேன். இந்த கொற்றை வீசி வச்சதுல கூட பார்த்தீங்களா, ஒரே ஒரு 1000 ஒன்சிக்கு இங்கே இருக்கிற கடைசி சொல்லியும் விட்டு வைக்கல அடி பண்ணாம. பல்லவாஸ் சோழாஸோட ரொம்ப பெஸ்ட்டு. அங்கே ஏகப்பட்ட நாடையும் வெண்டுக்கலாம். முன்னாடி நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வென்றுக்க முடியும். ஆனால் அருவம் பண்ணல. சோழாஸ் போர் புரிஞ்சு பல்லவாஸ் எதுவுமே இல்லை. இது நாட்டுக்கிட்ட இன்றைக்கு இது இருக்காரு. அதுவும் பல்லவாஸ்னால கொஞ்சம் மட்டும் காப்பாற்று பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. பார்த்தீங்களா, அதில் கீரை இருக்கு. அந்த எல்லா ரகாஸ்லையும் கீரை ஒன்று இருக்கு. அந்த கோபுரம் கூட இல்லை. ஒரு கோபுரம் பார்த்தீங்களா? ரொம்ப பாருங்க ஒரு இடத்துலையும் கோபுரம் இல்லை. கோபுரம் இருக்காது தவிர மட்டும்தான் பீமா ரகாஸ். எல்லாமே பல்லவாஸ். நீங்கள் பல்லவாஸ் பற்றி எல்லாத்தையும் படிச்சு பல்லவாஸ் பற்றி ஒரு நாள். சரி, இப்போ நான் இது வரைக்கும் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோலாம் இருக்கும். ஆனால் மனுஷங்க நெக்ஸ்ட் ரொம்ப பெருசாக போடுறேன். சோழாஸ் பாண்டியாஸ் பற்றியெல்லாம் சொல்கிறேன்.